தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 20 பேருக்கு மேலே காயம்பட்டிருக்காங்க. இதை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இதோட பேக்ரவுண்ட் எதுவுமே வெளியே வரல. அதனால் நீங்கள் இன்டர்நெட்டில் ஆன்லைனில் வரக்கூடிய எந்த ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸையும் நம்பாதீங்க. இது வரைக்கும் இது என்ன ஒரு இதோட பேக்ரவுண்ட் என்ன, இது எதனால் நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கே தவிர இது எதனால் நடந்தது இன்னும் தெரியல. என்னவா வேணா இருக்கலாம். அதனால் நீங்கள் முழுக்க இந்த ரிலீஜியஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் ஆன்லைனில் வரதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. ரிலீஜனுங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆனதுக்கப்புறம், ஒரு நிறுவனம் மையப்படுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதில் ஒரு வர்த்தக வாய்ப்பு இருக்கிறதாக நிறைய பேர் கருதுகிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பிஸ்னஸ், டேட்டா தான் பிஸ்னஸ். அதனால் அதில் எவ்வளவு தூரம் அதை ஸ்பெக்குலேட் பண்ண முடியுமோ, கான்ட்ரவர்சிஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மதத்தை என்னவா பார்க்குறீங்கன்னு தான் முக்கியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதத்தை அதோட தார்மீகமாக தான் பார்க்கணும். கருணை, சகோதரத்துவம், அன்பு, இப்படி தான் நீங்கள் மதத்தை பார்க்கணுமே தவிர நீங்கள் எப்போ அதை வழிபாடாகவும், அதை பெரிய பெரிய கோபுரங்களாகவும், பில்டிங்ஸாகவும், நீங்கள் அதுக்கூட ஆர்கிடெக்சராகவும், அதுக்குள்ளே கூடியிருக்கும் மக்களின் எண்ணிக்கைக்காகவும், ஒரு நாட்டின் மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிற ஒரு எண்ணிக்கையை காட்டுறதுக்காகவும், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் திங்ஸோடு நீங்கள் மதத்தை கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய தீமைகளை தவிர்க்கவே முடியாது. அதனால் நடக்கக்கூடிய போர்களை தவிர்க்க முடியாது. அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அதிகார போட்டிகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. மதம்ங்கிறது ஆளும் வர்க்கத்தால், அரசர்களால், எந்த ஒரு ஆளும் வர்க்கம் எப்படி வேணால் உருவாக்கியிருக்கலாம். நம்ம பழைய காட்டுவாசி காலத்திலேருந்து அதுக்கப்புறம் கல்காலத்தில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் நாகரிகமடை வந்தபோது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பவர் ஸ்ட்ரகிள்ங்கிறது நடந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த பவர் ஸ்ட்ரகிளில் நிறைய பேரை ஒரு ஃபாலோவிங்காக கொண்டு வரதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான், ஒரு நிறுவப்பட்ட ஒரு விஷயந்தான் மதங்கிறது, ப்ரீச்சிங்கிறது. நீங்கள் அதை தாண்டி இதில் நீங்கள் ஒரு பலவீனமான ஒரு உயிரினத்துக்கு மட்டும்தான் இந்த மதம்ங்கிறது தேவைப்படுமே தவிர, பிறந்த உடனே அதால் இயங்க முடிஞ்சிருச்சுன்னா ஒரு உயிரினம் அது கடவுளை பற்றி யோசிக்காது. அது யார், நம்ம படைப்பாளி, நம்ம எப்படி உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினே அதுக்கு எழாது. நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா மதம்ங்கிறது உங்களோட தேடல் அதில் என்ன, நம்மளை யாரோ படைச்சிருக்காங்க, எதுக்காக படைச்சிருக்காங்க, அதுதானே பேசிக்கலி. அப்படி தானே நீங்கள் கருதியிருக்கீங்க. நீங்கள் அந்த கேள்வியை உங்கள் மனசில் ஏன் எழுது அப்படின்னா, மனிதன் மட்டும்தான் பிறந்து விழும்போது அவனோட தாய் இல்லைன்னா இன்னொரு மனிதனோட உதவி இல்லாமல் ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறம் அதோட அது எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ, எப்போ அதோட உணவை தேடி அதாவது போக முடியுமோ, நகர முடியுமோ, அப்போ தான் அதோட சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அது பிறந்த உடனே அந்த கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருந்துச்சு அப்படின்னா கடவுளுங்கிற சிந்தனை, மதங்கிற சிந்தனையே மனித சிசுக்களுக்கு ஏற்படாது. அது அந்த 2-3 வருடங்களில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அந்த தாயோட உதவும் குணத்துலையும், அந்த தாயோட கருணையிலையும், அந்த தாயோட அன்புலையும் இருக்கிறதுனால அந்த அன்பு, கருணை, உதவும் குணம் இதெல்லாம் தான் உங்களுக்கு கடவுளாக மாறுது பின்னால் சிந்தனையில். அதுக்கப்புறம் அதை ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டராக மாற்றப்படுது. எதுக்குன்னா மக்களை யுனைட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பவருக்கு தான். இவ்வளோ பேர் என் பின்னால் கூடுறாங்க, ஒரு ஆள் பின்னால், ஒரு மத குரு பின்னால் இவ்வளோ பேர் கூடுறாங்கன்னா அது ஒரு பவர் ஸ்ட்ரகிள். அவரால் அவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி தான் இப்போ ஆளும் வர்க்கம் மக்களை, பெரிய மேசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவி தான் மதமே தவிர, மதம்ங்கிறது எப்போ உன்னை கட்டி போட ஆரம்பிக்குதோ, உன்னை கட்டுப்பாடுகள் விதிக்குதோ, அப்போ மதம்ங்கிறது உன்னை அடிமையாக்கிருச்சுன்னு தான் அர்த்தம். இல்லை அது மதத்துக்கு நீ அடிமையாயிட்டேன்னு தான் அர்த்தமே தவிர, உனக்கு உண்மையிலேயே அது உன்னை மதம்ங்கிறதோ இல்லை ஆன்மீக தேடலுங்கிறதோ உன்னை லிபரேட் பண்ணணும். பேசிக்கலி உன்னை ஒரு விடுதலைக்கு வித்திடணும். அது இல்லாமல் உன்னை கட்டி போட்டுது இல்லை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது அப்படின்னா யாரோ உன்னை பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம், யாரோ அதனால் பலனடைகிறாங்கன்ற அர்த்தம். நான் இங்கே டாலஸில் முன்னாடி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதோட ஓனர் அலெக்சாண்டர் லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவரோட மச்சான் துபாயில் பாஸ்டராக இருக்கார். மாப்பிள்ளையும் மச்சானும் பேசிக்கிறாங்க. இவங்க அலெக்சாண்டருங்கிறவர் அவர் கடவுள் மறுப்பாளர். அவர் இயற்கையை நம்புகிறவர், எவல்யூஷனை நம்புகிறவர். அப்போது அவங்களுக்கிடையே ஒரு உரையாடல் நடக்குது ஃபோனில். என்ன மச்சான், அவர் பாஸ்டர் அந்த பக்கம் அப்போ அவருக்குள்ளே இவர் இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தார். அப்போது இவருக்கு இந்த மாதிரி கடவுள் மறுப்பாளருங்கிறதுனால அவரோட மச்சான் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி ஜப கூட்டங்கள்லாம் கூட்டி என்ன செய்கிறாரு, எதை விற்கிறாருங்கிறத இவர் கரெக்டாக அவரை ஒரு மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கு இடையில ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் நடக்குது. மச்சான், நீ வரவங்கள சொல்லி பிரச்சனை இல்லை, ஒன்றை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்ககிட்ட வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட போய் தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இது என்ன, நீ என்ன பித்தலாட்டம் பண்ணுறேன்னு
சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மச்சான் கேட்டிருக்காரு மாப்பிள்ளைகிட்ட, மாப்பிள்ளை நீங்கள் தோசை கடை நடத்தும் போது அது என்ன நீங்கள் அதில் ஏதாவது நியாயம் தர்மம் பார்த்தீங்களா? வியாபாரத்துக்கு தானே நடத்துனீங்க, அதே மாதிரி நீங்கள் தோசையை வச்சு வியாபாரம் பார்க்குறீங்க, நாங்கள் ஏசி வச்சு வியாபாரம் பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர. இதை வந்து அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் இதை இவர் என்கிட்ட சொல்கிறார் ஒரு நாள். அப்போ ஆனால் நீங்களும் ஒரு நாள் வருவீங்க, எங்ககிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ மாப்பிள்ளை திருப்பி கேட்குறேன் மச்சாங்கிட்ட, மச்சான் நான் அப்போது எனக்கும் கேன்சர் வந்துடும் தானே சொல்கிறீங்க, அப்படி வரும்போது இது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து அந்த கடவுளுக்கு இயேசு தேடி வருவேன், அங்கே எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கோப்பிங் மெக்கானிசத்துக்காக நான் மதத்தை தேடி வருவேன் நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோதான், ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான் மதம். எப்போ நம்ம பலவீனமாக உணர்றோமோ, எப்போ நம்மளை தாண்டி ஒரு நம்பிக்கை தேவைப்படுதோ அந்த இடத்துல சிலவங்க இயற்கை மேலே வைப்பாங்க, சிலவங்க வந்து ஏதோ ஒரு தெரியாத ஒரு சக்தி மேலே வைப்பாங்க, அது கடவுள்ன்ற பேர். ஆனால் அது மதமாக மாறும்போது, உன்னை கட்டி போடும்போது அந்த இடத்துல பிரச்சனை வருது. இவ்வளோதான் நம்ம வந்து மதத்தை பார்க்குறோம். மதத்தை கருணை, சகோதரத்துவம், அன்பு, இதாக தான் எல்லா மதமும் எல்லா வழியும் இதை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, இதுவாக தான் இருக்கணுமே தவிர, இதை தாண்டி எண்ணிக்கை, இதை தாண்டி பில்டிங்ஸ், இதை தாண்டி வழிபாடுகள், இதை தாண்டி இப்போ இங்கே நீங்கள் நடக்குதுல்ல யூஎஸில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே பெரிய த்ரெட் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக சோஷியல் மீடியா ப்ரொபகண்டா எப்படி வந்துட்டு இருக்குன்னா, இங்கே டெக்ஸஸில் போராட்டம் நடக்குது ஃப்ரிஸ்கோவில். ஒவ்வொரு கோயில் முன்னாலேயும் இனிமேல் கொடி பிடிப்பாங்க, கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் இண்டியனைஸ் டெக்ஸஸ், டோன்ட் இந்தியா யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இமிக்ரேஷன் ஆன்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட் உலகம் ஃபுல்லாக நடக்குது. இது ரைட் விங் பாலிடிக்ஸ் அதிகமாக உங்களுக்கு இது நடக்க தான் செய்யும். நீங்கள் இப்போ நியூயார்க்கில் சோரத் மம்தானிங்கிற ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு சோஷியலிஸ்ட்டு, டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட்டு, அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ரிபல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட ரிபல்ஸ் வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க, நியூயார்க்கில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு ரிபல் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அதுதான் நடக்குது. காது கொடுத்து நீங்கள் கேளுங்க. இங்கே நிறைய பேர் எஸ்ஐஆரை பற்றி, இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் ஏதோ ஆபத்து வருது தமிழ்நாட்டுக்கு அப்படி இப்படின்னு அதை பற்றின நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, அதிமுகன்ற கட்சி நீங்கள் காங்கிரஸ்லேருந்து ஆட்சியை கைப்பற்றி எவ்வளோ வருடங்கள் ஆச்சு? நீங்கள் ஒரு கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்னு மீசையை முறுக்கி விட்டுட்டு, நான் சாகும் வரைக்கும் திமுக, நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை அதிமுக அப்படின்னு மாறுதட்டிக்கிறவங்கெல்லாம் நீங்கள் என்னங்க இன்னும் உங்கள் தெருவில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஆவணங்களை சரி பண்ணி கொடுக்கலையா? இல்லை எவ்வளோ பேர் ஆவணங்கள் எல்லாமே இருக்காங்க, அவங்கெல்லாம் விளக்கிடுவாங்க, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அதான் 100 நாள் வேலை திட்டத்தில் கடைசி ஆள் வரைக்கும் நீங்கள் வந்து யார் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அப்போ அவங்களோட ஆவணங்களை சரி பார்த்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு உண்டான அனுகூலங்களை பெற்றுக் கொடுக்க முடியலன்னு நீ 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களை வச்சு இவ்வளோ நாள் என்ன கிழிச்சேன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ நீ உன் ஸ்டேட்டை நீ பக்காவாக வச்சுருக்க, பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்க, எல்லாரையும் டாக்குமெண்டைஸ் பண்ணியிருக்க, மக்களுக்கு நீ அரசாங்கத்தினால அரசாங்கத்தோட கணக்கெடுப்புகள், அரசாங்கத்தோட கோப்புகளில் கடைசி குடிமகனும் சேர்ந்துருக்கான்றதை உறுதிப்படுத்தாமல் நீ என்ன இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்க? என்ன அரசாங்கம் வச்சு 70 வருஷம் நீங்கள் அதிமுக திமுக என்ன பண்ணீங்க? இன்றைக்கி ஏன் உங்களுக்கு பயம் வருது? நீ அரசியலில், நீ இப்போ பாலிடிக்ஸில் தேர்தல் அன்னைக்கு நீ என்னென்ன தப்பு பண்ணுற? நீ ஒரு ஓட்டை 2 இடத்துல போடுறியா இல்லையா? கள்ள ஓட்டு போடுறியா இல்லையா? இவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணுறியா இல்லையா? அப்போ அதோட ரிஃபார்ம் ஒரு சிஸ்டம் பண்ணிட்டு தானே இருக்கும். உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்ல, உனக்கு மேலே ஒன்றை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குதுல்ல. அப்போ நீ பண்ணுற தப்பெல்லாம் உன்னை விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? இங்கே நீ தப்பு பண்ணுறேன்னு மக்களுக்கே தெரியுதுல்ல. அப்போ எப்படி நீ பண்ணுற இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தெல்லாம் மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? நீங்கள் வட இந்தியக்காரங்க, வட நாட்டுக்காரங்க வர்றாங்க, வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கிறவன் அதை தான் செய்வான். நீ அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க? திமுக நீ நேர்மையாளனா இருந்திருந்த அப்படின்னா அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தார்மீகம் இருந்திருக்கும். நீ பண்ண தப்பு. அப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நீங்கள் கம்முக்கமாக தான் இருக்கணும் இந்த வாட்டி. இதில் எல்லாரும் வாங்க போராடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ போராடு, நீ பண்ண தப்புக்கு தான் அனுபவிக்கிற, போராடி அவன்கிட்ட தப்பிக்கப்பாரு. என்னென்ன உங்களை வந்து முடக்க முடியுமோ, காசை முடக்க முடியுமோ, இல்லை வந்து இந்த மாதிரி மேல் ப்ராக்டிஸை முடக்க முடியுமோ, மக்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியுமோ, அவங்களால என்னென்ன அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்ச மாதிரியே அவங்களும் செய்ய தானே செய்வாங்க. அதிகாரம் இல்லாத நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள் தானே வந்து உங்களுக்கு மக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க களத்தில். உங்களுக்கு சரி, நீங்கள் செத்தவனுக்கு எதுக்கு ஓட்டு? ஊரில் இருக்கிறவன் அது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ மக்களை நீங்கள் அதாவது ஒரு 30 விழுக்காடு மக்கள் தான் இவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு. அதை தான் எப்போவுமே அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உண்டான சூத்திரம் இவங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்கு ஆவணங்கள் இருக்கக்கூடாது, அந்த மக்களுக்கு ஒரு அறிவு அதிகமாக வந்துடக்கூடாது, புது அறிவு வந்துடக்கூடாது, அவங்கள ஒரு இருட்டிலே வச்சு அவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஓட்டுக்கு வங்கியாக மட்டும். அப்போ தான் இந்த ஸ்விங்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத இடையில ஏதோ ஒரு விஷமச்செடி, ஒரு விஷ மூளை வந்து பூத்திட்டு போயிருக்கு. அந்த மூளை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஸ்ட்ரகிள் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ராக்கஃபெல்லர் இந்த மாதிரி நீங்கள் யூஎஸோட
அந்த 5 வெல்த்தி ஃபேமிலிஸ் வேண்டர்பில்ட் அந்த மாதிரி பழைய கதைகள்லாம் உண்டு. நீங்கள் அந்த அந்த ஃபேமிலிஸை பிளாக் ராக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள், அந்த மொத்த வெல்த் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பவரில் இருந்தவன் அதை கடைசி வரைக்கும் வச்சுக்கிறதா, அதை பரம்பரையாக வச்சுக்கிறது தான் நினைப்பான். அதை உடைக்கிறதுக்கு வந்தது தான் ஜனநாயகமே, அதை உடைக்கிறதுக்கு வந்தது தான் டெமோக்ரஸியே. நீங்கள் அப்போ இந்த டெமோக்ரஸி பேசி வந்தவங்கெல்லாம் ஏதோ ஒரு கொள்கை சமரசத்துக்காக நீங்கள் இவங்கள்ட்ட போய் நின்றுக்கிறீங்க. இப்போ மதவாதம்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, மதவாத சக்தின்னா பாஜகவை இவ்வளோ சொல்கிறீங்கல்ல. நீ பாஜகவின் பி டீம் நாம் தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நீ வாயை மூடிட்டு பேசாமல் தானே இருந்த. அன்றைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி எல்லாமே கிழிச்சு தொங்க விட்டீங்கல்ல. ஆமாம், பாஜகவின் பி டீம் தான் நீங்கள் எல்லாம்னு சொன்னீங்கல்ல. அதே வாய்கள் தானே இன்றைக்கி நீங்கள் எடப்பாடி அவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கும்போது எப்படியாவது அவங்க கூடயாவது கூட்டணி வச்சு இவனை திமுக வீட்டுக்கு அனுப்பணும், விஜயும் கூட போய் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல வாய்களை வச்சுக்கிட்டு. அப்போ அன்னைக்கு பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இன்னை வரைக்கும் கூட்டணி வைக்காமல் தனியாக இருக்காங்க. இன்றைக்கி வாய்ப்பு இருந்தும் தனியாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு! நீங்கள் முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ண, நீங்கள் எடப்பாடிக்கு இருக்க செக்கே சீமான் அவர்கள் தான். எடப்பாடி அவர்களுக்கு சீட் ஷேரிங்கில் பாஜக இருக்கக்கூடிய செக்கே சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களை காமிச்சு தான் அவங்க எடப்பாடி அவர்கள்ட்ட பேரம் பேசுகிறாங்க. இல்லை, எடப்பாடி அவர்களுக்கு இப்போ எது பலம் அப்படின்னா விஜய் ஒரு பலம். விஜய் ஒரு பலம். ஆனால் சீமான் அவர்கள் கூட்டணி போக மாட்டாருன்னு நிச்சயமாக தெரியும். அப்போ விஜய் ஒரு பலமாக மாறுறாரு. விஜய் எதுக்கு பலமாக மாறுறாரு அப்படின்னா, நீங்கள் பாஜக கிட்ட ஒரு பாஜகவுக்கு செக் வைக்கிறதுக்கு விஜய் பயன்படுறாரு. விஜய் என்ன சொல்கிறாரு? நான் நேற்று பேசிட்டேன். ஆக்சுவலாக ஒரு தாவேக்கால வேட்பாளராக நிற்க போகிற ஒருத்தரோட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் விஜய் போக மாட்டார் அப்படின்னா தனித்து நிற்கிறதுக்கோ இல்லை ரிட்டர்ன் ஆகிறதுக்கோ தான் வாய்ப்பு. மற்றபடி என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்கள்கிட்டையுமே இது வரைக்கும் சொல்லலை. விஜய் யாரும் பார்க்க விட்றதில்ல. வேட்பாளர் நிற்கிறவங்களே தலைவரை பார்க்க முடியல இது வரைக்கும். அப்போது அவங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஏதுன்னு ஒரு தெளிவு இல்லை. அப்போது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இந்த பாஜகவை கலட்டி விட்டு வாங்கன்னு எடப்பாடியை உங்களால் ஏன் ஒப்பீனியன் கிரியேட் பண்ண முடியல? நீங்கள் எல்லோரும் பாஜகவோட சேர்ந்தாவது நீங்கள் திமுகவை இது பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் யாரை நீங்கள் கண்டிக்கணும்? எதுக்காக இவ்வளோ கூட்டம், இவ்வளோ நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அவங்களோட நம்பிக்கையை பெற்ற இந்த இந்தியன் முஸ்லீம் லீக், ஜவஹர்லா, இவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறது இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் எதுக்காக ஏன் வேற ஒரு ஆப்ஷன் எடப்பாடி அவர்கள் கூட அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க, ஸ்விங் ஆகிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடிக்கு பலம் உண்மையிலேயே 20 விழுக்காடு வாக்கு வச்சுருக்காரு. அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய யானை, அவங்களுக்கு அவங்களோட பலம் தெரியலைன்னா இவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்டில் அவங்களுக்கு கிரவுண்டு தெரியாதா? எடப்பாடி கூட ஸ்விங் ஆகி வர மாட்டாங்களா? அவங்க போன வாட்டி தானே பாஜக கூட, என் பாஜக போன வாட்டி இல்லையே, அவங்க பாராளுமன்ற தேர்தலில் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி அதே நம்பிக்கையோடு நான் இப்போ வைக்க மாட்டேன்னு சொல்லி நின்றுருந்தா இவங்கெல்லாம் வந்திருக்கணும்ல. முதல்ல பேசியிருப்பாங்கல்ல, பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைவர்களெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. தலைவர்களை விட்டு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டு பேசியிருப்பாங்கல்ல, திருமாவளவன்ட்ட பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அப்போ அவங்களாம் அங்கே எதுக்காக நீ ஒட்டிக்கிட்டு இருக்க திமுக இல்லைன்னு கேட்க வேண்டியது அவங்க அந்த கூட்டணி கட்சிகளை நோக்கி தானே நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ அவங்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ மெட்டீரியல் பாலிடிக்ஸ் திமுக மட்டுமா பண்ணுது? திமுகனால அதிகாரம் கிடைக்குதுன்னு அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட. என்ன பேரில் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பாஜக பேரில் பண்ணுறாங்க. நீங்கள் பாஜக கழட்டி விட்டு வாங்க, நாங்கள் உங்கள் கூட வர்றோங்க அப்படின்னா ரொம்ப அவ்வளோ உத்தம சீலனுங்கன்னா இங்கே வந்துருக்கோம். அப்போ இங்கே எவனுமே இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வேண்டியது, கரப்டட் கவர்மெண்ட்னால கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கிறதுனால தானே இவங்க கூட இருக்காங்க. இல்லைன்னா அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களை கழட்டி விட்டு இங்கே வர வேண்டியதானே. நீங்கள் பாஜகவை கழட்டி விடுங்க, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம், உங்களை ஜெயிக்க வைக்கிறோன்னு நிற்க வேண்டியதானே. அப்போ ஜெயிக்க வைக்கிற கட்சின்னு இங்கே கூட்டணிக்கு போகிறவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க களத்தில்? இந்த ஜெயிக்கிற கூட்டணியில் நாங்கள் இருப்போம், ஜெயிக்கிற எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படி தானே சொல்லி அவங்களோட பார்கெனிங் ஏற்றிக்கிறாங்க. டிடி விதிநகர்லேருந்து நாங்கள் இருக்கிற கூட்டணி இந்த வாட்டி ஆட்சிக்கு வரும், அதுதானே அவங்களோட செல்லிங் பாயிண்ட்டு. அப்போ அவங்க எதுக்காக திமுக கூட போகணுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர்? அவங்களுக்கு எதுக்கு அங்கே என்ன அட்ராக்ஷன் ஃபேக்டர் இருக்குது? அதிமுக இல்லாத ஃபேக்டர் என்ன அங்கே இருக்குது? அப்போ அதிமுக நீங்கள் கேட்க வேண்டியது இந்த கூட்டணி கட்சிகளை கேட்கணும். நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது இந்த ஊடகங்களில் உட்காந்து வாய்களையே பேசுகிறீங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்கள்லாம். அப்போ நீங்கள் கழட்டி விட வைக்க வேண்டிய பிரியனாக இருந்தாலும் மணியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், நீங்கள் பாண்டே பேச மாட்டார், அவர் தொடரக்கூடிய மித்தவங்க எல்லாரும் நீங்கள் பாஜக தான் உங்களை மற்றவங்களை சேர்த்துக்க வைக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பாஜகவை கழட்டி விட்டு வாங்கன்னு நீங்கள் எடப்பாடியை தைரியமாக சொல்லி ஒப்பீனியன் கிரியேட் பண்ணலாமே. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, எடப்பாடி வீழ்ந்துட்டார். யார்கிட்ட வீழ்ந்தார்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களின் தம்பிகள் அந்த 8 லட்சம் மக்கள் தேடி இருக்காம பாருங்கள். எத்தனாவது பட்டியலில் இருக்குன்னு தெரியுமா? இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இவ்வளோ தூரம் தேடி பாராளுமன்ற தேர்தலே 3வது பட்டியல் அங்கே நின்று அவ்வளோ தூரம் தேடி பார்த்து போடுறது, அதான் பாராளுமன்றத்தை. அப்போ உங்களுக்கு பீதி வருது. இந்த இடத்துல நீங்கள் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் சுலுக்கிக்கிறது, நாக்கு சுலுக்கிக்கிறது. நீங்கள் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் அவர் சொன்ன இடத்துலேருந்து அப்படியே ஏன் பல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னா, களத்தில் நாம் தமிழர் கட்சியில் கிரவுண்டை இழந்துக்கிட்டு இருக்கு.
அதிமுக. அப்போது இது நிச்சயமாக அவருக்கு தெரியுது. அதனால தான் பயந்து போய் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிறாரு. இதில் விஜய் வேறு டால் ப்ளே பண்ணியிருப்பார் ஏதாவது இடையில வந்து. அப்போ அதுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போது விஜய் தான் கிரைசிஸ் மொமெண்ட்டில் மாட்டியிருக்காரு. நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்மளும் அதை பார்த்துட்டு அந்த உண்மையை கடந்து போக முடியல. அதனால நீங்கள் கேட்குற கேள்வி, ஏன் வந்து நீங்கள் பாஜக கூட திருப்பி கூட்டணி வச்சிங்கன்னு கேட்டு எல்லாரும் அதிமுக கூட போய் சேர்றாங்கல்ல. இங்கேருந்து மனோஜ் பாண்டியன் பல டிக்கெட்டுகள் நீங்கள் போகிறதெல்லாம் நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கீங்கன்னு சொல்லி தான் கிளம்புதுங்க. அப்போ கிளம்பும்போது உங்களுக்கு அதோட விடையை ஏன் சொல்ல முடியலன்னா இதுதான் காரணம். அதை அவர் சொல்ல மாட்டார், எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து இன்னுமே 2வது இடத்துல இருக்கார். அதை விட்டு கீழே இறங்கி அதை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு நான் அந்த பின்பத்துக்குள்ளே அவர் வரமாட்டார். அதை அவரால் ஒத்துக்க முடியாது. அதான் ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியன் அப்படி தான் செஞ்சாகணும். ஆனால் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் நம்ம வேலை. நம்ம மறுபடியும் கேட்குறது, நீங்கள் இந்த 50-60 வருஷமாக என்ன கிழிச்சிங்க இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் சரி பண்ணி மக்களுக்கு கொடுக்காம? அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேலை அந்த தொண்டர்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள். சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.